என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங் ஆல். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து TNUSRB போலீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான நியூஸ் பேப்பர் கட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் TNUSRB போர்டில் 2ஆம் நிலை காவலர்கள், சிறை காவலர்கள் மற்றும் தீயணைப்பு பணியாளர்கள், தீயணைப்பு பதவிக்கு மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஆல்மோஸ்ட் வந்து 2883 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன்லி போலீஸ்க்கு, அது இல்லாம சிறை காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா 180 போஸ்ட்டும், தென் தீயணைப்பாளர்கள் 631 போஸ்ட்டும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல டோட்டல் போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இது ஒரு 800 பிளஸ் 2800 3000 பிளஸ் போஸ்ட் வந்திருக்கு. பட் இந்த போஸ்டிங்ஸ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது. ஸோ இது கூட மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2000 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இன்னும் ஒரு 2000 போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு கவுண்ட் பண்ணி உங்களோட டார்கெட்டை குறைச்சிக்காதீங்க. ஸோ இவ்வளவுதான் கால் ஃபார் கொடுத்துருக்காங்க, நோட்டிபிகேஷன்ல இவ்வளவுதான் வேகன்சி வந்திருக்கு, அதனால நம்ம அப்ளை பண்ணலாமா, அந்த யோசனை துளி அளவு வேண்டாம். நீங்க எப்படினாலும் நீங்க உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடுங்க. உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. வீடியோ பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல போஸ்டிங் கம்மியா இருக்கு, வேகன்சி கம்மியா இருக்கு, ஸோ நம்ம இதுக்குள்ள போய் போட்டி போடணுமா, 2 போஸ்டிங் இருந்தாலும் நம்ம போட்டி போடணும். உங்க பயிற்சியும் முயற்சியும் உண்மையா இருந்தா அதை தொடர்ச்சியா பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்றதை ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. சரிங்களா? சோ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் பாருங்க, 21/8/2025. இன்னைக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு 22/8/2025 நீங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இதுக்கான கடைசி டேட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 21, 1 மந்த் டைம் இருக்கு. சோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க. நவம்பர் 9, 11வது மாசம் 9ஆம் தேதி 2025 எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு இருந்து கரெக்டா கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வது மாசம் 9, 10 கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 நாள் தான் இருக்கும். நல்லா படிச்சீங்கன்னா 70 நாள், 70 டேஸ் தான் உங்களுக்கு உள்ள இருக்கு. ஸோ அந்த 70 டேஸ் ப்ராப்பரா ரெடி ஆனீங்க அப்படின்னா PC எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணலாம். போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமை பொறுத்தவரை இது வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி 6th to 10th புக்கை தாண்டி கேட்கல. சரிங்களா? பிளஸ் ஒரு சில ஜிகே இப்ப நம்ம கொஞ்சம் அடிஷனலா கொண்டு போனோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா லாஸ்ட் குரூப் 4ல இருந்து நம்ம PC பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சாலுமே ஒரு சில ஜிகே கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கையளவு களஞ்சியம்ன்ற புக்கெல்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஸ்டேட்டிக் ஜிகேல ஒரு சில பாயிண்ட்ஸ் அதை நம்ம டே ஷீட்ல கொடுப்போம். ஸோ அதை கொஞ்சம் அடிஷனலா படிச்சுக்கோங்க. ஸோ நீங்க இதை வீட்டுல இருந்தே படிச்சாலும் கிளியர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா கரெக்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி 70 நாள்ல ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். வித் 70 நாள் நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே சைட் பை சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ஒன் வேர்டு மாதிரி எழுதுங்க. ஏன்னா 2 பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாக்குறப்ப கண்டிப்பா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நீங்க ஒன்லி படிச்சுக்கிட்டே மட்டும் போனீங்கன்னா அந்த புக்ஸ் ரிவிஷன் அப்படிங்கிறது தனி. அது போக டெய்லி ஒரு 100 ஒன்லைனர் நீங்க 2 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா எழுதிடலாம். சோ இப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்க போறேன். சோ அதை உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சரிங்களா? சோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு கிட்டத்தட்ட 3000 பிளஸ் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, வேகன்சிஸ். அது மட்டும் இல்லாம ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டீட்டெயிலா நோட்டிபிகேஷன் வரவும் ஃபுல்லாவே பார்ப்போம். ஓகேங்களா? இதுல வந்து நார்மலாவே வந்து 18 வயசுல இருந்து 26 வயது வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது நார்மலா எல்லாத்துக்குமே OC BC எல்லாருக்குமே காமனானது 26. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு BC MBC கேண்டிடேட்டுக்கு பிளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் 28 வரை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது SC ST கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 வரை இன்க்ரீஸ் ஆகும் பிளஸ் 5 இயர்ஸ். அதனால நீங்க அதை பத்தி நீங்க பெருசா யோசிக்க வேணாம். இப்போதைக்கு இந்த ஏஜ் பாராகிற லிமிட்ல இருக்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. சோ இது கொடுத்திருக்க ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/7 எப்பயுமே இந்த ஜூலை மாசம் 1ஆம் தேதி தான் டார்கெட் பண்ணிருப்பாங்க. இப்பவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த கோவிட்னால வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அது 2026 வரை கொடுப்பாங்கன்னு சொல்லி ரீசெண்டா நம்ம SIக்கான நோட்டிபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அதுல கொடுத்திருந்தாங்க. அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். உங்களுக்கு 30 வயசு இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மா ட்ரை பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வரவும் அந்த ஏஜை உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த்தோட உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர்நூன் உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிக்க தயாராகுங்க. யார் யாருக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்மகிட்ட வந்து நேத்துல இருந்தா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ பேட்ச் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து மதியம் வந்து 2 மணி வரை. சரிங்களா? பேட்ச் டைமிங். ஸோ நீங்க நார்மலா படிங்க, உங்களை படிக்காதீங்க, நான் சொல்றதான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லல. ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் போட்டு ப்ராப்பரா ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 ஹவர்ஸ் நீங்க ஓனா படிக்கணும். நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணாலுமே உங்களோட சக்சஸ் உங்க கையில தான். காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 2 மணி வரை நம்ம வந்து ஷெட்யூல் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 to 9:30 ஷார்ப்பா வந்து ஒரு 1/2 hour, அது 9:45 வரை போகும். ஓரல் டெஸ்ட். இந்த ஓரல் டெஸ்ட்டை பொறுத்தவரை நம்மளோட கையளவு களஞ்சியம், அதாவது அறிவியல் களஞ்சியம், சமூகவியல் களஞ்சியம், சயின்ஸ், சோசியல், புக் பேக், பாக்ஸ், டெய்லி ஓரல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இது நீங்க எப்படி பார்த்தாலும் எக்ஸாமுக்குள்ள ஒரு 3 டைம் ரிவிஷன் பண்ணி விட்டுருவோம். குறைஞ்சது 50 பேஜ் படிக்க சொல்லி டெய்லி டெஸ்ட் இருக்கும். காலையில 100 கொஸ்டின், அது தனி ஓரல் டெஸ்ட். அது இல்லாம உங்களுக்கு 10 to 10 மணில இருந்து 1 மணி வரை வந்து பாத்தீங்கன்னா GS கிளாஸ் நடக்கும்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் வந்து 1:30க்கு மேல ஒரு 2 to 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கிளாஸ். ஸோ இந்த சைக்காலஜி வந்து ஆல்டர் ஆகும். ஏன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த கிளாஸ் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப காலையில ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா 6 to 8 பின்னாடி மாத்துவோம். இந்த ஒரு 10 நாளுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் முடிச்சுட்டு மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்றப்போ நீங்க இந்த மதிய டைம் வந்து உங்களுக்கு காலையில ஆல்டர் ஆயிரும். அதனால மதியத்துக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங் ஒரு 20 நாள் மட்டும் மதிய டைம் இருக்கும், அடுத்து காலையில டைம் மாத்திடுவோம். ஸோ உங்களுக்கு காலைல 9 மணில இருந்து மதியம் ஒரு 1:30-2 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த 2 to 4ங்கிறது சைக்காலஜி இப்போ ஒரு 20 நாளைக்கு ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறம் காலையில மாறிடும். சரிங்களா? ஸோ இது வந்து கிளாஸ் டைமிங். ஸோ இது போக நம்ம கொடுக்கக்கூடிய டே ஷீட், அந்த டே ஷீட்டை கொஞ்சம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா டே ஷீட் அப்படிங்கிறது டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஷீட்ஸ் கொடுப்போம். இந்த 2 ஷீட்ஸ்ல மட்டும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து தான் கொடுக்க போறோம். அதனால டே ஷீட்டை ரெகுலரா படிங்க. டே ஷீட்ல டெய்லி 2 ஷீட், மினிமம் ஒரு ஷீட் வந்து கண்டிப்பா வந்துடும். ஏன் அப்படின்னா ஒரு சில டே ஷீட் வந்து லென்த்தா இருக்கும், பெருசா இருக்கும். அதுல ஒரு ஷீட் கொடுத்தா போதும். சின்ன வேல்யூல 2 ஷீட் வரும். ஸோ இது ஒண்ணு. இது இல்லாம என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன். அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல வேற எதுவும் இருக்காது. நம்ம ஸ்கூல் புக்கை எடுத்து எழுதி கொடுத்துருப்பேன். ஸ்கூல் புக் நோட்ஸ் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 100 ஒன்லைனர் கவர் பண்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இப்ப புதுசா ரெடி பண்ணி 100 ஒன்லைனர், இப்ப 100 ஒன்லைனர் பிளஸ் டே ஷீட், நம்ம கிளாஸ் நடத்துற ஜிஎஸ் நோட்ஸ், ஓரல் டெஸ்ட். சோ இந்த 4 தான் ஸ்ட்ராட்டஜி. இந்த 4 தெளிவா ஃபாலோ பண்ணி ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த 4 விஷயத்தை நீங்களே வீட்டுல உட்காந்து ஃபாலோ பண்ணா கூட பிரச்சனை இல்ல. காலையில உட்காந்து நம்ம அறிவியல் சமூக களஞ்சியம் அது ஒண்ணும் கிடையாது. அதுல என்ன கொடுத்துருப்போம்னா புக் பேக், பாக்ஸ், இந்த 2 விஷயத்தை நீங்களே எடுத்து படிச்சா கூட ஓகே. புக் பேக் விஷயத்தை ஃபுல்லா படிச்சிடணும், பாக்ஸை ஃபுல்லா படிச்சிடணும். ஏன்னா இதுல இருந்து மட்டுமே நமக்கு வந்து நியர்பை 25% ஆஃப் கொஸ்டின் கவர் ஆயிரும் இந்த ஒன்லைனர் டெஸ்ட்ல மட்டுமே. அது போக நம்ம ஜிஎஸ் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6 to 10 புக்குக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பாயிண்டையும் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் இந்த பாயிண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு டெப்தா தான் கொடுக்க போறேன். 6 to 10 புக்கை ஃபுல்லா முடிச்சிருவோம். சரிங்களா? புக் பாயிண்ட். இதுக்கப்புறம் வந்து சைக்காலஜி உங்களுக்கே தெரியும் கிளாஸஸ். அதுக்கு வந்து உங்களுக்கு கிளாஸும் கொடுப்பேன், ஒரு சில வீடியோஸும் அனுப்புவேன். பிளஸ் அது மட்டும் இல்லாம டெஸ்ட் கொஸ்டின். இதை 3 பிராக்டிஸ் பண்ணா சைக்காலஜி முடிஞ்சது. இது போக அடிஷனலா கொடுக்கக்கூடியது இந்த டே ஷீட்டும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம குரூப்ல கொடுத்துருவோம், கிளாஸ் குரூப்ல. சோ அந்த ரெண்டையும் நீங்க அடிஷனலா கோத்ரூ பண்ணிட்டே வரணும். இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டை பொறுத்தவரை 2 மாசம் தான் இருக்கு. அப்ப 2 days ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் வந்து உங்களுக்கு 70 கொஸ்டின்ஸ் தான். உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன்லயே கொஸ்டின் இருக்கும். இந்த டெஸ்ட் நியர்பை வந்து ஒரு 50 டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம். அது போக உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த ஃப்ரீ டெஸ்ட் தனியா கண்டினியூ ஆகும். ஃப்ரீ டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸ் வந்து சார் கொடுப்பாங்க, அதை அப்படியே ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாவே மேக்ஸிமம் ஆஃப் கிளாஸ், அதாவது 75% ஆஃப் கிளாஸ் வந்து நான் தான் உங்களுக்கு எடுக்க போறேன். சயின்ஸ் ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். சோசியல்ல ஒரு சில பார்ட் மட்டும் சார் எடுப்பாங்க, மொத்த பார்ட் எல்லாமே நானே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அது மாதிரி இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நவம்பர் 11 எக்ஸாம், நவம்பர் 1ல இருந்து நவம்பர் 10 வரை யூடியூப்ல ரிவிஷன் கிளாஸ் இருக்கும் ஒரு 10 days. அந்த 10 days ரிவிஷன் கிளாஸ்மே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட், 10 நாள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் சப்ஜெக்ட்டை கவர் பண்ணிடுவோம். நவம்பர் 9 அந்த 1 வீக், லாஸ்ட் 1 வீக் உங்களுக்கு ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல இருக்கும். சோ அது நம்மளோட நோட்ஸ் எடுத்துட்டு வந்து உட்காந்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவிஷன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா எவ்வளவு படிக்கிறோம் அப்படிங்கிறத விட எக்ஸாமுக்கு முன்னாடி அதை படிச்ச விஷயத்தை மைண்ட்ல கொண்டு வரமான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. லாஸ்ட் ரிவிஷன் நீங்க பாத்துருப்பீங்க, ஒவ்வொரு பிசி எக்ஸாமுக்கும் முன்னாடி ரிவிஷன் ஃப்ரீயா கொடுத்துருப்போம். அதை வந்து அந்த டைம்ல ரிவிஷன் மட்டும் அட்டன் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு தெரியாது. ஆனா நம்ம கிளாஸை கரெக்டா 2 மாசம் அட்டன் பண்ணிட்டு அந்த ரிவிஷன் வர்றீங்கல்ல, 100% அப்படியே டோட்டலா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா 70க்கு 70 போட்டலாம், 70க்கு 70 ஈஸியா போடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் போன எக்ஸாம்லயே 70க்கு 70 எடுத்துட்டாங்க. இந்த டைமும் நம்ம அகாடமில 70க்கு 70 கன்ஃபார்மா எடுப்பாங்க. கான்பிடண்டா ட்ரை பண்ணுங்க. உங்க மேல உங்களுக்கு கான்பிடன்ட் இருக்கோ இல்லையோ, இந்த 2 மாசம் என் ஷெட்யூல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 70க்கு 70 போடுவீங்கன்னு எனக்கு கான்பிடன்ட் இருக்கு. சோ எதுக்கும் யோசிக்க வேணாம், யோசிக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா தொடர்ச்சியா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2025 எண்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்றீங்க, 2026ல யூனிஃபார்ம் போடுறீங்க. தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.